ஹலோ கைஸ், நான் உங்கள் பேஸ் குட்டி பேசிக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 2 சம்மந்தப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி வந்து குராமாவோட ஸ்கைவிங் அப்புறம் அந்த அனிமேஷன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரப்போகுது 20ஆம் தேதி. ஸோ அதெல்லாம் வந்து இந்த அப்டேட்டில் என்ன ஈவெண்ட்டில் வரப்போகுது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நாளைக்கு வந்து நம்மளுக்கு டாப்அப் ரிவார்டு வந்து மாறப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன மாறப்போகுதுன்னு வந்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலில் போய் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 500 சப்ஸ்கிரைப் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நேற்றே வந்து நம்மளுக்கு அந்த சாஸ்கே ரிங் ஈவெண்ட் வந்து நம்ம வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பின் பண்ணி வீடியோ போட்டுப்போம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்மளுக்கு லக்கியாக வந்து டக்குனே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என் ஐடியில் வந்து ஸ்ப்ரீ ஸ்பின் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ப்ரீ ஸ்பின்னில் உங்களுக்கு யாராச்சும் கிடச்சிச்சா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த கட்டானா வந்து ப்ரீ ஸ்பின்லேயே வந்து கிடச்சிச்சின்னு நான் பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டுக்குமே ஒரு 4-5 பேர்த்துக்கு கிட்ட கட்டானா மட்டுமே கிடச்சிருந்துச்சு. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து அந்த பண்டலே வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்பின்னில் லக்கியாக கிடச்சின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமுக்கு அந்த குராமாவோட அந்த ஜிராயா பண்டல் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் ஈவெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களாம் எத்தனை ஸ்க்ரோல் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் 18ஆம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் வந்து நம்மளுக்கு அந்த 2 வவுச்சர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க லாகிங்கால. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப்அப் ரிவார்டு இப்போ போயிட்டு இருக்க அந்த ஃபீமேல் பண்டல் வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு லெஸிஸ் மோர் ஈவெண்ட் வந்து வரப்போகுது நம்ம சர்வருக்கு மட்டும், இந்தியன் சர்வருக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் நாட்டோ ஈவெண்ட்டும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட விட்டுருக்கானுங்க. ஸோ சொத்தை எல்லாருக்கும் எழுதி வாங்கிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 2 வேறு வரலாம் இருக்குது. ஸோ அதில் இன்னும் எத்தனை லட்சத்தை அடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ சாப்டர் 2 வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது அந்த சாப்டர் 2. ஸோ இதில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குனான் அப்புறம் அந்த பெயின் இட்டாச்சி ஸோ ஒபிட்டோ அந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து லீக் தான், நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து முன்னாடியே கிடச்சிச்சு. ஸோ இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹினாட்டா அப்புறம் காரா அப்புறம் உராச்சி மாரோ அப்புறம் இட்டாச்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்ட் 2ல் இந்த பண்டல் தான் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்டல் எடுக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில். ஸோ நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த லக்கி வீலோ ஈவெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பிப்ரவரியில் நம்மளுக்கு இன்கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வரதா இருந்தால் நம்மளுக்கு அந்த ஒரு 10ஆம் தேதி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லக்கி வீல் ஈவெண்ட் வந்து வரும். ஸோ லக்கு இருந்தால் நம்மளுக்கு 9 டைமண்டில் கிடைக்கும். அப்படின்னா 1000 டைமண்ட் 100 டைமண்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த பிடிஎஸ் வந்து கொலாபரேஷன் மறுபடியும் வந்து அகைன் வந்து விட போகிறதா வந்து ஒரு லீக் கிடச்சிருக்கு. இதில் ஒரு 7 பண்டலாக 8 பண்டலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பண்டல் வந்து முன்னாடியே ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஏஞ்சலிக் பேண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து மந்த்து மட்டும் சொல்லியிருக்காங்க. மே மந்த்தோ ஏதோ சம்திங் வந்து சொன்னானுங்க. அதுக்கு இந்த ஏஞ்சலிக் பேண்ட் வந்து மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து 20ஆம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த M4A1 அப்புறம் இந்த குராமாவோட ஸ்கைவிங் அப்புறம் அந்த அனிமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கைவிங்கும் அந்த அனிமேஷனும் வந்து நம்மளுக்கு 90% தான் நம்மளுக்கு வந்து இதில் இந்த ஈவெண்ட்டில் வரப்போகிறதா இருக்குது. ஸோ மிச்ச 10% எங்கன்னா அது ஃபேடர் வீலா வரப்போகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அனிமேஷன் ஃபேடர் வீலில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஈவோ ராயல் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு ஈவோ ராயல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா M10 புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கொராஸா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஈவோ ராயல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வரப்போகுது. ஏன்னா 2 ஷார்ட் ரேஞ்சு 2 லாங் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கார்பியோ M10 வந்து சும்மா வேறு லெவலாகவே M10. ஸோ அதை அப்டேட் பண்ணோன்னா சும்மா நொறுக்கலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 2.0 அந்த MP40 குரோமோசோனிக் MP40. ஸோ இது இப்போயும் நம்ம கேமில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல MP40 தான் அது. ஸோ அதுக்கப்புறம் XM8 வந்து அப்புறம் கொராஸா. ஸோ கொராஸா வந்து அவ்வளோ சொல்ல மாட்டேன். XM8 வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேமுக்குள்ள ஃபுல் அனிமேஷனோட வந்து நம்மளுக்கு இந்த நாருட்டோ கொலாபரேஷன் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்ட் 2வையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கடைசி ஒரு 8 செகண்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமாக வந்து இந்த இட்டாச்சியோட ப்ளேஸ் வந்து அந்த காக்கா உட்காந்துருக்கும். ஸோ அவனுக்குள்ளே வந்து இட்டாச்சி வந்து உட்காந்துருப்பான். ஸோ இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வந்து நம்மளுக்கு இட்டாச்சி வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கேமுக்குள்ள இந்த யூனிவர்சல் டோக்கனோட நெக்ஸ்ட்டு என்ன பண்டல் வரப்போகுது, இந்த 2 பண்டல் தான் வரப்போகுது. ஸோ ரெட் அண்ட் ப்ளூ கலரில். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ரெட் கலரும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃபேஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 பண்டலுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் டோக்கனில் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ அது கூட வந்து ஒரு கட்டானா ஸ்கின் அப்புறம் அந்த பேக்கான ஸ்கின்னு.
ஸோ 2 ஸ்கின் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து 2ஆக வரப்போகுது. ஸோ ஒன்று இது ஃபஸ்ட்டு வரும், இல்லைன்னா அது ஃபஸ்ட்டு வரும். இது 2ல் எது ஃபஸ்ட்டு வரும்னு எனக்கு தெரில. ஸோ 2ல் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு அந்த வேலண்டைன் டேஸ்க்காண்டி நம்மளுக்கு வந்து கேமில் ஆட் ஆக போகுது. ஸோ ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ளூவில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மிட் நைட் அப்டேட்டாக என்ன வரப்போகுதுன்னா, நம்மளுக்கு லெஸ்ஸிஸ் மோர் ஈவெண்ட் வந்து வரப்போகுது கைஸ். நம்மளுக்கு 120 ரூபாய்க்கு 520 டைமண்டு. ஸோ இது ஒர்த்து சும்மா வேறு லெவலில் ஒர்த்து. ஸோ 120 ரூபாய்க்கு 520 டைமண்ட் கிடைக்கிறலாம் ஒரு லக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு சர்வருக்குலாம் வந்து இந்த சிங்கப்பூர் சர்வர், பங்களாதேஷ் சர்வர் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து டபுள் டாப்அப் வந்து நம்மளுக்கு 1000 டைமண்ட் பண்ணால் 2000 டைமண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததை இப்போ புதுசாக மாற்றி நம்மளுக்கு கிரேட் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ லக்குன்னு நம்மளுக்கு 1000 கிடைக்கும், இல்லைன்னா 30-40 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கும் 18ஆம் தேதி வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ட்ரையல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாஸ்கேவோட ரிங் ஈவெண்ட் வவுச்சரும் வந்து நம்மளுக்கு நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதை பற்றின வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி முடிக்கிறேன் நான் வந்து போகிறேன். ஸோ இதுவரை நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். பை கைஸ்.